சமீபத்தில் விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரம் பண்ணதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் விஜய் இன்னைக்கு வரைக்கும் மக்களை சந்திக்கலை, கரூரில் எப்படி இருக்காங்க மக்கள் என ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் பார்க்கல என்று தொடர்ந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தான் வருது. ஆனாலும் விஜய் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் சிஎம் சார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்னுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை எதுவும் பண்ணாதீங்க, நான் ஆஃபீஸ் அல்லது வீடு இந்த 2 இடத்துல தான் இருப்பேன் என தொடர்ந்து திமுகவை டார்கெட் செஞ்சு இந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது, விஜய் அவர்களே, நீங்கள் அரசியலில் இறங்கியது சந்தோஷம், ஆனாலும் அரசியலில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியல. சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியலில் இறங்கினா மக்களுக்காக நிற்கணும், ஆனால் நீங்கள் மக்களுக்காக நிற்காம தொடர்ந்து இன்று வரைக்கும் மக்களை போய் சந்திக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களால் தான் 41 பேர் உயிர் இழந்துட்டாங்க. பெரிய திரளான விசாலமான இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை நடத்தியிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்படி 10,000 பேர் தான் அந்த இடத்துல கூடுவாங்கன்னு நினச்சிங்க? அந்த இடத்துல 27,000 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேட்டாக வந்தது தப்பு. தொடர்ந்து மக்களை நீங்கள் பார்த்து கொண்டே சென்றிருந்தால் கண்டிப்பாக இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஒரே இடத்துல மக்கள் கூடியது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் வரல. நீங்கள் சினிமாவில் பெரிய ஸ்டாராக கண்டிப்பாக ஜொலிப்பீங்க. ஆனால் அரசியலில் வந்தப்போ நீங்கள் சினிமா டைலாக்ஸ் பேசியது மக்களுக்கு அவ்வளவா பிடிக்கலை. காரணம், சினிமா ஆளுங்க எப்படி அரசியலில் சாதிக்க முடியும் என மக்கள் நினைத்தது தான். நானுமே அதை நினச்சி தான் அரசியலில் வராமல் கடைசி வரைக்கும் சினிமாவிலே இருந்துட்டேன். நீங்களும் இந்த தப்பை செய்யாதீங்க. அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக நிறைய அவமானங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய துயரங்கள் நடக்க தான் செய்யும். இதையெல்லாம் கடந்து மக்களுக்காக நிற்பவனே உண்மையான தலைவன். அவ்வாறு நிற்காவிட்டால் கண்டிப்பாக அந்த அரசியலில் இருப்பது ஒரு பலனையும் தராது. மக்களுக்கு அது மிகவும் கோபத்தை தான் ஏற்படுத்தும். மக்களுடைய உயிரையும் நீங்கள் கருத்தில் கொண்டு மீண்டும் சினிமாவுக்கு திரும்புவதே நல்லது என சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.